அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். மறுபடியும் வாசிக்குமா? நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர். புரியலையா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா இல்லையா? நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் நம் வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு நாளும் நிர்மூலமாவதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் மாறாதவர். இந்த 2வது மாதமும் நம் வாழ்க்கையில் தேவன் மாறாதவராகவே இருப்பார். இப்போ இதில் பார்க்குறோம் இல்லைங்களா? வாசிங்க புலம்பல் புஸ்தகம் 3:22 பாருங்க. புலம்பல் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வாசிமா இந்த தம்பி ஸ்பீக்கரை திருப்பி வைங்கப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. அதனால என்ன சொல்லப்படுது? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கிருபை. அடுத்து பைபிளை பாருங்க, வசனங்களை உள்வாங்குங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்கு? அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் நம்ம மேல் வைத்த தயவு, அவர் நம்ம மேல் வைத்த அந்த நோக்கங்கள், திட்டங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள் என்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. நல்ல ஜீவனோடு புரிஞ்சு கை தட்டணும். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை, அவர் நம்ம மேல் வைத்த தயவு, ஸ்தோத்திரம், அவர் நம்ம மேல் வைத்த ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, தரிசனங்கள் எதுவுமே என்ன செய்யாது? மாறாதவைகள். அல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன செய்வதில்லை? நிர்மூலமாவதில்லை. நிர்மூலமாகாம அழிந்து போகாம நம்ம இன்னைக்கு நிற்கிறோன்னா அவருடைய கிருபை தான். அதனால தான் சொல்றேன், நான் மாறாதவர். அதனால யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் என்ன செய்வதில்லை? நிர்மூலமாவதில்லை. இந்த 2வது மாதத்திலும் தேவன் நம் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருப்பார். ஆமென். எல்லாம் மாறும். சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. எல்லா நிலைமைகளும் மாறும். மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. வாய்ப்புகள் மாறும், நேரங்கள் மாறும், எல்லாம் மாற்றம் வரும். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் மாறாதவராகவே இருப்பார். எத்தனை மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி போயிருக்கிறாங்க, எத்தனை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி போயிருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவராகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கும் அவர் அப்படியே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இரக்கம், அவன் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த கிருபை, அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, அவன் மேல் வைத்த தரிசனங்கள் எதுவுமே மாறவே இல்லை பாருங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறுச்சு. அவனுடைய வாழ்க்கையில் நிர்மூலமாகலை. அவனுடைய நிலையெல்லாம் பாருங்க. அவன் போகிற பாதை பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? யோசேப்பினுடைய பாதையை நம்ம படிச்சிருக்கிறோம்ல, கவனிக்கிறீங்களா? அவன் பாதை எப்படி? நிர்மூலமாகக்கூடிய பாதை. அல்லேலூயா. அந்த பாதையில் யார் போனாலும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் போகிற பாதை, வேறு யாராவது போனால் அந்த பாதையில் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். யோபு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இவருடைய வாழ்க்கையெல்லாம் நிர்மூலமாகாமல் தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய கிருபைகள், அல்லேலூயா, தேவனுடைய அந்த தயவுகள், நம் பாதைகளை திரும்பி பாருங்க. எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதம் திரும்பி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்க்கணும். அவருடைய இரக்கம், தயவு, அவருடைய காருண்யம் நம்ம மேலே இல்லைன்னு சொன்னால் நாம் நிர்மூலமாக இருப்போம். அப்போ அது இருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாமல் அவர் மாறாதவராகவே நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது.
ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன செய்யவே இல்லை, அவர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. அவர் ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, மாறுவதே இல்லை பிரியமானவர்களே. அதனால தான் நீங்கள் எபிரேயரில் பார்த்தீங்கன்னா 12:8 சொல்லுகிறார். அருமையா அதே வார்த்தை பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை. எல்லாரும் 13:8 எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், மாறாதவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். அவர் நேற்றும் இன்றும் நாளைக்கெல்லாம் சொல்ல போல, என்றைக்குமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில அவர் என்றைக்குமே என்ன செய்கிறதே இல்லை, மாறுவதே கிடையாது, மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மாறுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அந்த யாக்கோப்பின் சந்ததி கொடுத்த அந்த அவங்க மேலே வைத்த அந்த கிருபைகள், அவர்களை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள் ஒரு நாள் என்ன செய்யப்படுவதே இல்லை, மாறுவதில்லை. அதனால் யாக்கோப்பின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாவது, நான் மாறாதவர், அதனால் நீங்கள் நிர்மூலமாவதில்லை அப்படின்றார். அதான் பெரிய பாக்கியம். ஆண்டவரும் வாழ்க்கையில் இருந்தால் போதும். கையை வைத்து சொல்லுங்கள், அதை எப்போவுமே சொல்லுங்க, சப்பா நீங்கள் போதும். உணர்வுபூர்வமாக கர்த்தரை தேடுங்க எப்போவுமே. அல்லேலூயா. உணர்வுபூர்வமாக தேடுங்க எப்போவுமே. ஒரு முறை ஆண்டவரோடு பேசி பழகுங்க. விளங்குதா உங்களுக்கு? ஒரு முறை என்ன செய்யுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. சப்பா வாகனத்தில் போகும்போதோ, வீட்டில் எழும்பும்போது, உட்காரும்போது, வேலை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரோடு பேசுங்க. சப்பா ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கைக்காக நன்றி. இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு போதும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுங்கள். அடிக்க ஒரு தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். என்ன வார்த்தை? நீங்கள் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நமக்கு போதுமானவர். அவர் நமக்கு இருந்தால் போதும், எதுவும் மாறாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம நிறையா நேரம் அது வேணும், இது வேணும், இது வேணும் நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அது கேட்டால் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் போதுன்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் போதுமானவராக நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எதையும் கேட்க தேவையில்லை, அவரே எல்லாம் நம்ம கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். அவரே நமக்கு போதுமானவராக இருந்தால் போதும், எல்லாத்தையும் அவரே கொடுப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில் நிர்மூலமாகாதபடி, அவன் வாழ்க்கையை அவன் நினைத்து பார்க்க முடியாத, மற்றவர்களெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியங்களெல்லாம் அவன் வாழ்க்கையில் செய்தார் இல்லையா? அவன் வாழ்க்கையில் மனிதர்கள் மாறினார்கள். ஸ்தோத்திரம். மனிதர்கள் மாறினார். அவங்க அண்ணன் மாறிட்டாங்க, சகோதரர்கள் மாறிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மனிதர்கள் மாறுவாங்க. நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 10 பேரும் அப்படியே ஒரே மனமாக மாறிட்டாங்க. மாறி அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் மேலே என்ன செய்யிட்டாங்க, விரோதத்தை வளர்த்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவன் மாறாதனால தான் அவனை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய நேரங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அந்த சிநேகிதர்கள் அந்த நேரத்தில் மட்டும் வந்தாங்கன்னு, ஏன்னா சிநேகிதர்கள்னால் இப்போ பாருங்கள், அப்பப்போ பேசியிருப்பாங்க, நட்பு அதிகமாக இருந்திருக்கும், பழக்கம் அதிகமாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய நட்பு, பழக்கம், உறவு, நல்ல சாப்பாடு அப்பப்போ வரும்போது எப்படி இருக்கும்? யோபுனுடைய அந்த வீடு சம்பூர்ணம் நிறைந்த வீடு, அவன் வீடு இல்லையா? வரும்போதெல்லாம் திருப்தியான சாப்பாடு, ஒரே ஆடல் பாடல், நல்ல மகிழ்ச்சியான மரியாதை. அவரோட போகும்போது எப்படி, அவர் என்ன சொல்கிறார், தெரு ஓரத்தில் எவனாவது பேசிகிட்டு இருந்தா யோபு பார்த்தா என்ன செய்வானா, தன் வாயை பொத்தி கொள்ளுவானா. ஐயோ பெரிய மனுஷன் வராரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க, வாய் திறந்து என்ன வாயை பொத்தி கொள்ளுவான். அந்த அளவுக்கு கூட சிநேகிதர்கள் போகும்போது, யோபுவோட போகும்போது அவர்களுக்கு சேர்ந்து கனம், யோபுவை கனப்படுத்தும் போது அவனை சேர்ந்து கனப்படுத்தி இருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது விருந்துகள், மகிழ்ச்சியான நேரங்கள், எத்தனையோ காலங்கள் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் இவன் சூழ்நிலை மாறும்போது அந்த மனிதர்கள் மாறிட்டாங்க. என்னாயிடுச்சு? மனிதர்கள் மாறிட்டாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் தேவன் யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் மாறாதவராகவே இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே மனிதன் மாறிட்டான், மனசு மாறிடுச்சு, அவன் என்ன மாறிவிட்டது. ஏய் தம்பி இப்படி வந்துடுறான், முன்னாடி வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அவன் மனம் மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவன் அவன் வாழ்க்கையிலே மாறாதவராக ஸ்தோத்திரம் என்ன செய்தார்,
இருந்தார். ஆம், சிநேகிதர்கள் மாறுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இருக்கும்போது சிநேகிதர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, இல்லாத போது என்ன செய்வாங்க? மாறுவாங்க. யோபுடைய மனைவி மாறிட்டா. என்ன சொல்லிட்டா? எவ்வளோ மரியாதை, சிநேகிதர்களுக்கு எவ்வளோ மரியாதைன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு இவருனால. சோத்திரம் சொல்லுங்க. ஒரு வீட்டில் கணவன் கனமுள்ளவனாக இருந்தான்னு சொன்னால், அவர் நல்ல கனமுள்ளவராக மற்ற பப்ளிக்கில் வாழ்ந்தான்னு சொன்னால், அவங்க மனைவிக்கு எங்கே போனாலும் என்ன இருக்கும்? கனம் இருக்கும். அவரை வச்சு தான் அவங்க கனம் கிடைக்கும். இவர் ஆள் சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன், எங்கே போனாலும் என்ன இருக்காது? ஏன்னா குடும்பத்தையும் ஒரு மாதிரி விட்டுறாருல, இவர் நடுத்தெருவில் விட்டுறாரு. அப்போ எங்கே போனாலும் என்ன இருக்காது? கனம் இருக்காது. அல்லேலூயா. இப்போ மனைவிக்கு எவ்வளோ கனம் இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ மரியாதை இருந்திருக்கும். ஏன்னா யோபு அவ்வளோ மரியாதையை இருந்துன்னு அவரே லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவர் நிலைமை மாறும்போது இந்த அம்மா மாறிட்டாங்க. அல்லேலூயா. மாறிக்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன், அதனால தான் நம்ம யாரை பிடித்து கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, தேவனையே பிடித்து கொள்ளணும். அதனால தான் கர்த்தரையே நம்ம பிடித்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நேரம் நல்லா இருக்கிற மனிதர்கள் இன்னொரு நேரம் அவர்கள் அப்படியே இருப்பார்களான்னு சொல்ல முடியாது. ஒரு செகண்டில் தான் மாறுறான் அவன் சகோதரர். ஒரு செகண்டில் தான் அவனுக்கு யோசனைகள் மாறுகிறது. ஒரு செகண்டு கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மாறவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு கை தட்டுறீங்களா? சும்மா டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு தட்டக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எடுத்தோன்னா டப்புக்கு 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 இப்படி பழகிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? உணர்ந்து ஸ்தோத்திரத்தோட, அதுதான் நமக்கு ஜீவன். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. கை தட்டுறவர்கள், அல்லேலூயா சொல்லுகிறவர்கள் சபையில் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அதையும் உணர்ந்து செய்தால் அதை விட கிருபை. அப்போது அந்த நிலைமை பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நொடி கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க. ஒரு நொடி கூட நம்ம வாழ்க்கையில் அவர் மாறாதவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார். நான் மனிதன் சொல்லுங்க, நொடிக்கு நொடி மாறுவான். நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள், ஆமாம், அதெல்லாம் பார்க்காதனால தான், இவர்களெல்லாம் அதை கவனிக்காதனால தான் ஆண்டவரை பார்த்துட்டே ஓடுனாங்க. அவன் கோலியாத்தை கொன்ன உடனே சவுலுக்கு ஒரே சந்தோஷம்தான். பா, இவ்வளோ பெரிய ஆளும் சும்மா நம்மளுக்கு இவ்வளோ எதிர்ப்பா நின்று ஒரே சவால் விட்டுட்டு இருந்தான். பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டான்னு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். யாருக்கு? சவுலுக்கு. வாப்பா அப்படின்னு என்ன பண்ணுறான்? ஊருக்குள்ளே போகும்போது இப்போ கிரிக்கெட் அடிக்கிறாங்கல்ல, அடித்து கப்பு வாங்கிட்டா என்ன பண்ணுறாங்க? ஊருக்குள்ளே வரும்போது மேலே தாளம் தான், ஆடல் பாடல் தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எவன் பவுண்ட்ரி அடித்தானோ, 100 ரன் அடித்தானோ, இது ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் பாராட்டு. அவன் மேலே எல்லோரும் கண்ணு தனியாக போகும். இந்த டீமில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு அவருக்கு விசேஷமாக ஒரு பரிசு கொடுப்பாங்க. அவரை கொஞ்சம் டிவியில் விசேஷமாக காட்டுவாங்க. ஜனங்களும் அவன் மேலே பார்வை போக தான் செய்யும். அப்போ பெரிய சவுலோட படையே வந்தாலும் பார்வை போல யார் மேலே போயிடுச்சு? ஏன்னா அடித்தது இவர் தான். சிக்ஸர் அடித்தது இவர் தான். 100 ரன் அடித்தது இவர் தான். சொல்லுங்க. அப்போ ஜனங்கள்லாம் பாடும்போது என்ன பண்ணிட்டாங்க? சவுல் அடித்தது 1 ரன்னு தான், நம்ம தாவீது அடித்தது சிக்ஸர், பவுண்டரி அடிச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பாணியில் சொல்கிறேன், விலங்கு மல்ல சட்டுன்னு உங்களுக்கு. அதுக்கு சொன்னது விலங்குதான் உங்களுக்கு. இவர் அவுட் ஆகிட்டார். இவர் என்ன பண்ணிட்டார்? தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டார். சத்தம்மா கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தாவீது கொன்றது 10,000. அப்போ 1000 10,000 எங்கே இருக்குது பாருங்க. இதுதான் சவுல ஒரு செகண்டில் மனசு மாறி போச்சு. ஒரு செகண்டில் மாறிட்டான். அதிலே சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் மாறுவாங்க. நல்லா சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படியே மாறிடுவாங்க. டக்குன்னு மனசு மாறிடுவாங்க. அதான் மனிதனுடைய குணம். ஒரு செகண்டில் மாறுவாங்க. சுயநலம் உள்ளவர்கள் மனிதர்கள். தேவன் சுயநலம் இல்லாதவர், பூரண அன்புள்ளவர். கைத்தட்டி நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு செகண்டில் மாறிடுவாங்க. சோத்திரம். பிரைஸ் எல்லாம் ஒரு டக்குன்னு மாறிட்டான். அதோடு அவன் மேலே வஞ்சகம் வச்சுட்டான்.
அதோடு அவன் மேலே விரோதம் கொண்டான், பொறாமை கொண்டான்னு இருக்குது. அதோட அந்த மைண்டை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறான். சில பேர்லாம் பாருங்கள், ஒரு செகண்ட் வரும், அடுத்த செகண்ட் மாறுவாங்க. சில நேரம் மனிதர்களும் அந்த தடுமாறி மாறி. சில பேர் பாருங்கள் 1 2 3 தூங்கி எழுதான் மாறுவாங்க. நிறைய பேருக்கு இரவு முடிஞ்சு காலையில் எழுந்தாங்கன்னா என்ன ஆகிடும், அவங்க மனநிலை கொஞ்சம் மாறும். ஆனால் சில பேர் காலையில் எழுந்திரிச்சு அது அவங்க ரொம்ப மோசமான இருதயம். அது வெளியிலே சொல்லுங்கள், இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இருதயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கடந்து 2வது நாள் ஒரு விஷயத்தை இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். இந்த பார்வோன் மாதிரி அடுத்த நாள் கடினப்படுத்துகிறோம், அதை விரியமாக்குறோம், அதை பெருசாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த இருதயம் தேவனுக்கேற்ற இருதயமே கிடையாது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, அந்த இரவு நேரத்துக்குள்ளே மறந்து அடுத்த நேரமே மாறுறாங்க. பார்த்தீங்களா, அவங்கள தான் ஒரு நல்ல எனக்கு நம்ம தம்பி ஒருத்தன், நான் பேர் சொன்னால் அவனை எல்லோரும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன். பிரைஸ் எல்லாம் எனக்கு ஒரு சில தகவல்களை சொல்லாமல் என்ன பண்ணிடுறாப்புல, நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைன்ற மாதிரி உள்ள டீல் பண்ணி எல்லாம் இது பண்ணால், ஆனால் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் ஒட்டாமல் டீல் பண்ணாமல் டக்குன்னு ஓடிடுறாப்புல. ஏன்னா 2-3 தடவை சொல்லியும் பார்த்துட்டேன். அப்புறம் கோவம் வந்துருச்சு எனக்கு பயங்கரமாக. பிரைஸ் எல்லாம் சடீர்னு ரோட்டில் மாட்டாப்புல. நம்மகிட்ட பக்கத்தில் சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு கவனிக்காமல் டப்புன்னு திட்டிட்டேன். பிரைஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக திட்டிட்டேன். அப்புறம் தான் அப்படியே பார்த்தா அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நின்று அப்போ கோபமாக பேசுகிறேன், அவன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பயங்கர அப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தேன். யார் அப்புறம் ஏதோ ஃப்ரீயாக பேசுகிறாரு போலன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து அவன் சொல்கிறான், பையன் தலையில் வேற அடிப்படை எப்படி இருக்கு, பரவாயில்லையா, ரைட்டு. அப்போ கேட்டோன்னு சொல்கிறான், இல்லையா என்னப்பா அப்படின்னு, நீங்கள் அப்பா மாதிரி தாராளமாக சொல்லலாம், சொல்லுங்களே லூயா, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னது உண்மையாகவே நான் ஊழியம் செய்ததுக்கு அப்பா எனக்கு பலன் கொடுத்தீங்கன்னு நான் நன்றி சொன்ன உடனே ஆண்டவர். இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையாக அக்கறை. அதில் தான் பேசுகிறோம், ஒரு சிறப்படுத்துறதுக்கு தான் பேசுகிறோம். அதை விசுவாசிகள் புரிந்து கொண்டு அந்த மனம் பாருங்கள், அவள் கோவப்படாமல் அந்த மனதை கடினாக்கிக்காமல் என்ன பண்ணிட்டான், ஒரு அப்பா சீர்படுத்துகிற மாதிரி தானே என்னை சீர்படுத்துறீங்க, அதனால் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டான். ரைசலா. அப்போ அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஊழியத்தில் நம்ம செய்கிற ஊழியத்துக்கு இதுதாண்டா பாக்கியம். ஸோ தலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஊழியம் செய்கிறேன்னா நமக்கு அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா? ரைசல் அடலையா பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்கிறாங்க, ஒருத்தர் அந்த நிலைமைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அதே பெரிய சந்தோஷம் நமக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி தெரியாமல் அப்படியே ஒரு சின்ன தும்பல் கூட தும்பிடக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன தும்பல் தும்பிடக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்ம ஏதோ சாதாரணமாக தும்பிட்டு தானே போனோன்னு இருப்போம். அது சொல்லும் பாருங்க பயங்கரமாக. அந்த தும்பலுக்கெல்லாம் இப்படி வலை போட்டு பின்னல் போட்டு கயிறு போட்டு அதை இரும்பாக்கி ராடாக்கி அதை கட்டப்பாறையாக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளை எப்படா குத்தலான்னு. சோத்திரம் அல்லேலூயா. பட்டயமெல்லாம் ஆக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். சோத்திரம் நம்ம என்னமோ சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருப்போம். ப்ரைஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு தான் தெரியும், அன்னைக்கு தும்பிட்டு போனீங்கல்ல அதுதான் கட்டப்பாறையாக மாறி இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம், அதுதான் என்னவா மாறி இருக்குது, கடப்பாரியாக மாறி இருக்குது. அடப்பாவுமே சோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் நான் சும்மா தான் அப்படி யதார்த்தமாக தான் பேசிட்டு போனேன், அதையா இவ்வளோ பெரிய ராடாக உருவாக்கி வச்சுருக்கிறேன், அது உதவாத பொருள் தானே தூக்கி போட்டு போனேன், அதையா எடுத்து இவ்வளோ நல்ல பெரிய ஆயுதமாக உருவாக்கி வச்சேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிடும். கையை வைத்து சொல்லுங்கம்மா. சோத்திரம். அல்லேலூயா. அந்த மனம் அது மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷர்கள் இடத்துல எல்லாம் என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது யோசிக்கலாம், ஐயா எதுக்கோ பேசுகிறாரு போல். அதெல்லாம் கிடையாது. நேற்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டர் பேசுகிறாரு, அது அப்படியே பேசுகிறார், அவ்வளோதான். உட்காரும்போது கர்த்தர் உணர்த்துறார், அதுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு அதை அப்படியே பிரதிபலிக்கிறதா எங்களுடைய வேலை. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஏதோ இருக்குது அதனால் ஒரு பிரசங்கம், இதெல்லாம் பிரசங்கம் பண்ணால் நாங்கள் எப்படி பரலவும் போகிறது? சொல்லுங்கள், வாய் திறந்து. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டுருந்தா எங்கே பரலோகம் போகிறது? அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் பிரசங்கம் பண்ணணும். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இப்போ மனம் என்ன செய்கிறது பிரியமானவர்களே? மனிதர்களுடைய மனங்கள் மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்புறம் தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். டக்குன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மீரியாம் கூட வந்தா எவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடந்தது கவனிக்கிறீங்களா? எவ்வளோ அற்புத அடையாளம் மோசே மூலமாக பார்க்குறா. தேவன் செய்கிற கிரியை பார்க்குறா. ஆண்டவரே சொல்கிறார், பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்றார். அவ்வளோ வலிமையான வார்த்தையை சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை அது.
தேவன் சொல்றாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவ்வளவு மிராக்கிள் அவன் மூலமா செஞ்சு அவன் சடிதில சொல்லிட்டா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மோசேட்ட மட்டும் தான் பேசுறாரு, அக்கா இதுக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் தான் பெருசா? ஆண்டவர் ஏன் எங்களோட எல்லாம் பேச மாட்டாரா? எங்களோட எல்லாம் ஆண்டவர் இல்லையா அப்படின்ட்டு. நேற்று கூட பிரதர்கிட்ட பேசும்போது சொன்ன, அபிஷேகம் வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அபிஷேகம் எப்போவுமே என்ன உண்டு? வித்தியாசம். அந்த அபிஷேகத்தை அவர்கள் காத்துக்கொள்றதை பொறுத்து இருக்கு. ஊழியக்காரர்கள் மேலே வைக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, விசுவாசிகள் மேலே வைக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? சுவிசேஷர்களுக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, அப்போஸ்தலருக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, மேய்ப்பர்கள் மேலே. அவங்க பாருங்கள், அந்த அபிஷேகத்தில் தான் அவங்க போவாங்க. அதுதான் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், அதில் தான் இருக்கும். அந்த ஃபாதர் நீங்கள் பாருங்கள், கல்யாணம் அப்படின்னா புது மக்களை பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டார்? கல்யாணத்தை விட்டுருவார், பொண்ணு மாப்பிள்ளையே மறந்துடுவார். இயேசு நல்லவர் அப்படின்னு சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருப்பார். சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்லுவார்? இயேசு நல்லவர், விடுதலையாக்குறாரா, உன்னை சுகப்படுத்துகிறாரா, அவன் கண்ணீரை மாட்டார், கவலை மாட்டார், அழுகுவார், கல்லங்காதே கல்லங்காதே. கல்யாணத்தில் பாடிட்டு இருப்பார். பொண்ணு மாப்பிள்ளை பரிதாபமாக உட்காந்துருக்கும். எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்? சொல்லுங்கள். எங்களுக்கு ஊழிய பாஸ்ட் ஆர்டினேஷன் எங்களுக்கு கண்ணதாசன் சபையில் நடக்குது. அப்போல்லாம் சத்திரமெல்லாம் கிடைக்கல, எல்லாம் திருமணம் பிஸின்னு சொல்லி பாஸ்ட் சபையில் 40 நாள் ஜபன்றனால கண்ணதாசன் நகர் சபையில் வச்சாங்க. ஃபாதர் வந்துட்டார், மீட்டிங் நடக்குது. நாங்கள் 4 பேரும் பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுப்பாருன்னு பரிதாபமாக உட்காந்துருக்குறோம். அவரு மக்களை பார்த்துட்டு, எலும்புடா கிதியோனே, வல்லமை ஊன் மேலே இருக்குது, அபிஷேகம் ஊன் மேலே இருக்குது. சேரெல்லாம் போட்டு மேலே ஏறி நின்ட்டார். சேரை போட்டு சேர் மேலே ஏறி நின்ட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் பாட்டுக்கு இப்படி பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் 4 பேர் அப்பாவியாக கொண்டுக்கிறோம். நான் அழைக்கப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட வந்து, உங்களுக்கு பாஸ்ட் ஆர்டினேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டார். ஏன்னா கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி போயிட்டுருக்குது. அது சபைன்றனால சபைக்கு ஏற்ற மாதிரி போகிறாரு. அது பாரு, உள்ள 1-2 புதுசு இருக்குது. சுவிசேஷம் சொல்கிறாரு, சபை மக்களை எழும்புங்க, தேவனுக்காக ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரா, அப்படி இப்படி இதுதான் போயிட்டுருக்குது. பாஸ்டர் ஆர்டினேஷன் என்ன, பாஸ்டர்கள் எப்படி இருந்தாங்க, பிரசங்கமோ அதை பற்றி பேச்சே இல்லை. எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வருது, வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணி பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்தார். அப்புறம் தான் கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் முடிச்சு வைப்பார். சோத்திரம், விளங்குதான் உங்களுக்கு? அவங்க அபிஷேகம் அதுதான், அதில் போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதான் அந்த அபிஷேகம் தான் வேலை செய்யும். சொல்லுங்களேன். அது அவங்கள ஆறுதல் படுத்தும், ஜனங்களை, இங்கே இருக்கிற மக்களை விடுதலையாக்கும், அவங்களை ஆசீர்வதிக்கும். அப்போஸ்தலர்னா சபைகளை கட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், சபைகளை ஸ்தாபிப்பாங்க, ஊழியர்களை எழுப்பிட்டே இருப்பாங்க, தானாக எழும்பிட்டே இருப்பாங்க ஊழியர்கள். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் அது வேலை செய்யும். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் அது வேலை செய்யும். தானாக ஊழியர்கள் வந்து உடன் ஊழியர்கள் இணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சபைகள் எங்காவது சும்மா ஜெபம் பண்ணி தொடங்கினா சபை அது வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 50 பேர் 100 பேர் வருவான். அந்த ஊழியக்காரர் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவான். இவங்க சபை ஆரம்பித்து அந்த கிளை சபை ஊழியர்களே 1000 பேரை கொண்ட 2000 பேரை கொண்ட ஊழியர்களாக எழும்பியிருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபிக்கிறவங்களா இருக்கிறாங்கல்ல. 2000 சபை 5000 சபை போயிட்டே இருக்கு. ஒரு சிலர்லாம் சொல்கிறார், நான் இந்த வருஷத்துக்குள்ளே 5000 சபை தொடங்கணும்னு இருக்கிறேன். அப்படிலாம் தொடங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 2000 5000 சபைகளை வைத்து நடத்துறவர்களாக இருக்கிறாங்க. ஐயா வைத்து நல்லா சொல்லுங்க பாப்போம். ஆயிரக்கணக்கான சபைகளை கட்டி கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த தரிசனம், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ தேவன் பிரியமானவர்களை நம்ம மேலே வைத்த அந்த கிருபை, அந்த இரக்கங்கள், அந்த தயவுகள், அந்த தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறாது. யோசேப்பின் வாழ்க்கையில், இவருடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மாறிட்டாங்க. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது இடம் மாறி போச்சு. என்ன மாறிடுச்சு? இடமே மாறிடுச்சு. எப்படிப்பட்ட இடம்? பாஷை தெரியாத இடம். அவனுடைய உறவுகளோ அவனுக்கு அறிமுகமான நபர்களோ ஒருவரும் தெரியாத ஒரு இடம். கர்த்தர் பாருங்க, சில நேரம் சூழ்நிலைகள், இடங்களே நமக்கு மாறும். இப்போ நாங்களாம் அங்கேருந்து இங்கே இப்படி கூட யோசிக்கலை. இன்றைக்கி 27 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் கூட இன்றைக்கி ஒரு பெரிய யோசனை தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது வரைக்கும் இப்படி ஒரு மாற்றம் வரும், இங்கே இருப்போம், ஆண்டவர் அறிவோம், ஊழியம் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காத காரியங்கள் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவ்வளவும் கூட நினைக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நடக்கிறது. இடமாற்றங்கள். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்பா உடைய நேசம் மாறி, அல்லேலூயா, தன்னுடைய தாய் உறவுகள் எல்லாத்தையும் மறந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்ன செய்கிறது? ஒரு அனாதையை போல, மொழி தெரியாத இடத்துல, இனம் தெரியாத இடத்துல, தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆமாம்,
இவனுக்கு அரண்மனைன்னு அபிஷேகம் பண்ணுறார் ஆண்டவர். நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணார். ஆனால் தாவீது எங்கே சுற்றிட்டு இருக்கிறார்? வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகம் என்னது? சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீ ராஜாடான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு போகிறார். ஆனால் இவர் வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல். வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், குருவிக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைனார். மகிமையான அபிஷேகம் ஒரு மேலே இருந்தது. கர்த்தர் மகிமையுள்ள தேவன் கூட இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இடம் விட்டு இடம் பெயர்ந்தார் அவர் நமக்காக. மகிமையின் ஸ்தானத்தை விட்டு இறங்கினார் நமக்காக. மகத்துவமுள்ள இடத்தை விட்டு இறங்கினார் நமக்காக அவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவர் வாழ்க்கையிலும் பாருங்க, மனிதர்கள் மாறுறாங்களா? உயிரே கொடுப்பான். நாம் பேதுரு என்ன பண்ணிட்டான்? ஒரே ஓட்டம். அல்லேலூயா. அப்படி இன்னொருத்தன் உயிரை வாங்கிறதுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் ஒரே ஓட்டம். எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. அவருக்காக எதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னோம். ஒரு மனிதர்கள் கூட ஆண்டவரோடு கூட இல்லை. அல்லேலூயா. அவருக்கே அந்த நிலைமை தான். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. அதுக்காக மனிதர்களை பகைக்கிறதா, அவங்க மாறுறாங்க அப்படின்றதுனால விரோதிக்கிறதா ஒரு நாள் நம்ம செய்யக்கூடாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் அது இயற்கை, நம்மகிட்டையும் இருக்கும். அது சில நேரம் நம்மளே அறியாமல் அந்த மாதிரிலாம் வரும். ஆனாலும் ஆண்டவரோட இரக்கம் கிருபை ஆண்டவரோடு இருந்தோம்னா அதெல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் ஓடுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தெளிவடைய வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய பாதையில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் மனநிலைகள் மாறும். நம்ம மாறாத தேவன் எனக்கு இருக்கிறார். அதனால் மாறாத தேவனை, மாறுகிற மனிதர்களை இன்றைக்கு அநேகர் பிடித்து கொள்கிறாங்க. அவங்க பின்னாடி ஓடுறாங்க. அதை பெருசாக நினைக்கிறாங்க, அதை பெருசாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாறாத தேவனை நாம் பிடித்து கொண்டு ஓடினால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் தடுமாற்றமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அவர் என்றைக்கும் மாறல. நம்மளை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்கிறார்? அவர் தெளிவாக நேர்த்தியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, எண்ணம் நமக்கு எப்பொழுதும் காணப்படணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இடம் மாறினாலும், எந்த நம்ம வாய்ப்புகள் சூழ்நிலைகள் மாறினாலும், அவன் உடுத்தியிருந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது? பல வர்ண அங்கி. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட அங்கி? பல வர்ண அங்கி. இங்கே என்ன இருக்கு? இப்போ எகிப்தில் என்ன இருக்கு? அடிமைத்தனத்தினுடைய உடை. ஒரு அடிமையாக ஒருத்தன் விலைக்கு வாங்கினா என்ன பண்ணுவாங்க? பலவர்ண அங்கியை போட்டு உட்கார வைப்பாங்க. சிறைச்சாலைக்குள்ளே போனான்னு என்ன பண்ணுறாங்க? எல்லா ட்ரெஸ்ஸை பிடிக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஒர்க்கர்னா பாருங்கள், ஒரு கம்பெனியில் அதுக்கு இந்த உடையில தான் வரணும் அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. ஒரு அடிமைத்தனத்தினுடைய உடை பலவர்ண அங்கியில் இருந்தவர் மாறிப்போச்சு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கம்ப்ளைண்ட் அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கிட்டு வருது. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற காரியங்கள், உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே அப்படி நடக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே மாறிக்கிட்டே வரும் நம்ம வாழ்க்கையில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனாலும் தேவன் அதான் சொல்றார், நான் நேற்றும் இன்றும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் நம் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருப்பார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. என்றைக்கும் அவர் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? மாறாதவர். அதான் அந்த மாதம் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருப்பேன். ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் என்ன செய்யப்படுவதில்லை? நிர்மூலமாகுவதில்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மற்ற மனிதர்கள், மற்ற நபர்கள் அவனை வந்து மறந்து போனவங்க. யோசேப்பு என்ன ஆனானே தெரியாதுன்னு மறந்து போன அவன் சகோதரர்கள் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டார். அப்படிதான் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. உன்னை மறந்து போகிறவர்கள், அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை அவங்க பாருங்க. சிநேகிதர்கள் ஒரு நொடியில் அப்படியே அவனை பற்றி பேசினவர்கள் அந்த யோபுனுடைய மாற்றத்தை கண்டு எப்படி இருந்திருக்கும்? இப்போ யோபு தான் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நிலைமை. நீங்கள் காப்பாற்றப்படணும்னா யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்ட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? காரணம், மாறாத தேவன் அவர்களோடு இருந்ததுனால. ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா மாறாத தேவன் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அந்த மனம் மாறுறாங்க பார்த்தீங்களா? சூழ்நிலைகள் மாறுது பார்த்தீங்களா? எல்லாமே நமக்கு சாதகமாக மாற்ற அந்த மனிதர்களே நம்மளை வேறு வித பார்வையில் எப்படி பார்க்குறோமோ வேறு பார்வையில் உடனே பார்க்க வைக்க மாறாதவராகிய தேவன் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். கைத்தட்டி சொல்லுங்கள். நல்லா விளங்குதா உங்களுக்கு? மாறாத
தேவன் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்லாட்டி அவங்க பார்வைக்கு முன்னாடி, இவங்க பார்வைக்கு முன்னாடி, இவங்களுக்கு முன்னாடி, அவங்களுக்கு முன்னாடி, இப்படி எத்தனையோ காரியங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மாறாத தேவனை பாருங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மாறாதவரை தேடிக்கொண்டே இருங்க, அவரையே பிடித்து கொண்டிருங்க. யோசேப்பு எது மாறினாலும் அவரை விட்டானா பார்த்தீங்களா? சொல்லுங்க வாய் திறந்து. அவரை விடவே இல்லை அவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால அவரும் அவன் வாழ்க்கையில் மாறல, அவனும் அவரை விடவே இல்லை. ஆமாம், மனிதர்கள் மாறி, இடங்கள் மாறி, உடைகள் மாறி, சூழ்நிலைகள் எல்லாமே அவனுக்கு மாறி போச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அத்தனையுமே அவன் சூழ்நிலைகள் எல்லாம் டோட்டல் மாறிடுச்சு. ஆனால் தேவன் அவனுக்கு வைத்திருந்த நோக்கம், திட்டம், தரிசனம் ஒன்றை அவர் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. அவர் எப்பவுமே அப்படி சைலண்டாகவே தான் இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சைலண்டாகவே தான் இருப்பார் நம்ம வாழ்க்கையில். அவர் ஏன்னா நான் மாறல, நீ உனக்கு என்னவோ, உன்னை குறித்து என்ன நோக்கமோ, உன்னை குறித்து என்ன திட்டமோ அதை நான் உனக்கு செய்வேன். ஐயோ இவங்களை மாறிட்டாங்களே, ஐயோ இது இப்படி ஆச்சு, ஐயோ இப்படி நமக்கு அது வரதான் செய்யுது. ஆனாலும் ஆண்டவரே அப்படின்னு அவரையே பார்க்கிற அனுபவம், அவரையே தேடுகிற அனுபவம், அவர் பாதத்திலேயே காத்திருக்கிற அனுபவம், அவரையே நோக்கி இருக்கிற அனுபவம் தேவ மனிதர்களுக்கு இருந்தது. எல்லா சூழ்நிலையில் யோபுக்கு இருந்ததா இல்லையா? சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அடுத்தது ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மறந்து போன சகோதரர்கள் ஆச்சரியப்படுறாங்க. சிறைச்சாலையில் அவனை அடிமையாக அடித்து வித்தியாசமாக பார்த்தவர்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படிடா இது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் மாறாதவராக ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவரால் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால் நாம் நிர்மூலமாவதில்லை. அல்லேலூயா. அவங்க அப்பா சொல்கிறார், யாக்கோப்பு என்ன சொல்கிறார்? என் பிள்ளை பீருண்டு போனான் என்று எண்ணி இருந்தேன். அல்லேலூயா. காணாமல் போனான், பீருண்டு போயிருப்பான் என்று எண்ணி இருக்கிறேன். பீருண்டு போனான் என்னது? அப்படிதான் அவங்க சகோதரர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அப்படிதான் அப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கமோ ரத்தத்தை தேய்ச்சி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து மகனுடைய அங்கேயா பாரும், சிங்கமோ கரடியோ ஏதோ அடித்து கொண்டுருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் என் பையனை ஏதோ ஒரு காரியம் பீருண்டு போயிடுச்சு, இறந்து போயிட்டான், மரித்து போயிட்டான்னு நினச்சான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் சொல்லும்போது சொல்கிறான், உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, இன்னைக்கு உன் சந்ததிகளையும் பார்க்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார் அப்படின்னு. அல்லேலூயா. அதுதான் அவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்கிற ஆச்சரியமான காரியங்கள். அதுதான். அவ்வளோதான். நிர்மலம் அப்படின்னா என்னது? முடிஞ்சிருச்சு அவன் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறார் அவங்க அப்பா. இவன் அடிமையாக போனவன் என்னானோ ஏதானோ அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சொல்கிறது விளங்குதாங்க? ஆமாம். எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் இனி இவங்க தேர மாட்டாங்க அவ்வளோதான் நினைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினைக்கலாம், இது இப்படி தான் போகும்னு நினைக்கலாம். ஆனால் நீ ஆண்டவர் உண்மையாக தேடனா உன் வாழ்க்கையில் மாறாதவர் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறார். நீ இவங்களையே சுற்றி பார்த்துட்டு இருந்தா, மனுஷர்களையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா, சுற்றி இருக்கிற மாறுகிற சூழ்நிலைகளே மாறிட்டே தான் இருக்குங்க. நீங்கள் எந்த காலத்துலேயும் சரி, வெளியில் சொல்லுங்கள், எல்லா காலத்துலையும் நீங்கள் இதை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில் சூழ்நிலைகளும் காரியங்களும் நம்முடைய நிலைமைகளும் மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனாலும் மாறாத இயேசுவை நாம் பிடித்து கொண்டு, நீ பிடித்து கொண்டே இருந்த உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செஞ்சுட்டே இருப்பார். உன் வாழ்க்கை பயணம் என்ன செய்யாது? ஒருபோதும் தடைபடாது. சத்துரு உன் வாழ்க்கை நிர்மூலம் ஆயிரும், உன் வாழ்க்கை அழிந்து போயிடும். அல்லேலூயா. அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறவங்களோட மத்தியில் கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் பார்க்க வைக்க, அதிசயமாய் பிரமித்து பார்த்தாங்க. அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க? அவனை பிரமித்து பார்க்கத்தக்கதாக தேவன் அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். மகிமையான இரக்கங்கள், அந்த தயவுகள், அதான் முக்கியம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அந்த தயவும் அந்த அன்பும் நம்ம வாழ்க்கையில் மாறாது இருந்தால் போதும். சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் பெருசு. இன்னைக்கு என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உங்கள் இரக்கம், உங்கள் அன்பு, உங்கள் தயவு, உங்கள் கிருபை என் வாழ்க்கையில் மாறாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? மாறாது. என் கிருபை என்ன செய்யாது? உன் வாழ்க்கையில் மலைகளே விலகினாலும் பர்வதங்களே நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை மாறாது.
அல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்றார். ஆமாம், அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்தார், தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருந்தார், தேவன் நம் வாழ்க்கையில் மாறாதவராக இருந்தார், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் கர்த்தர் கூட இருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்கள் தரிசனத்தை நோக்கி, உங்கள் எல்லையை நோக்கி, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த முகாந்தரத்தை நோக்கி உங்களை நடத்தி நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் மாறுவதே இல்லை. கைகளை தட்டி நல்லா உற்சாகமாய் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்து நிற்போம், அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் தந்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக யாவரும் கர்த்தரை